நவம்பர் 19, 1917 அன்று அலகாபாத்தில் பிறந்த இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஒரே மகளும் இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் பிரதமரும் ஆவார். 1942ஆம் ஆண்டு ஃபெரோஸ் காந்தியை மணந்து கொண்டார். இவர்களுக்கு ராஜீவ் காந்தி மற்றும் சஞ்சய் காந்தி என 2 மகன்கள் இருந்தனர். தனது தந்தை நேருவின் மறைவுக்குப் பிறகு லால் பகதூர் சாஸ்திரியின் அமைச்சரவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றினார். சாஸ்திரியின் திடீர் மறைவுக்குப் பிறகு 1966ஆம் ஆண்டு இவர் இந்தியாவின் 3வது பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியாவின் இரும்புப் பெண்மணி என்று அழைக்கப்படும் இவர் தனது பதவிக்காலத்தில் பல முக்கியமான நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தினார். குறிப்பாக உணவு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்ய பசுமை புரட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தினார். 1969ஆம் ஆண்டு தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கி பொருளாதாரத்தில் அரசு கட்டுப்பாட்டை அதிகரித்தார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்து கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசம் என்ற தனி நாடாக உருவாக்கினார். இது இவரது மிகப்பெரிய அரசியல் வெற்றிகளில் ஒன்றாகும். 1974ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையை நடத்தி இந்தியாவை அணுசக்தி நாடாக உலகிற்கு அறிவித்தார். 1975ஆம் ஆண்டு முதல் 1977ஆம் ஆண்டு வரை நாட்டில் அவசர நிலையை பிரகடனம் செய்தது இவரது ஆட்சியின் ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் சில காலம் முடக்கப்பட்டன. இந்திரா காந்தியின் ஆட்சி இந்திய அரசியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இவரது துணிச்சலான முடிவுகள், வலிமையான தலைமை மற்றும் சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் இவரை இந்திய வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக நிலைநிறுத்தின. 1984ஆம் ஆண்டு பஞ்சாபில் சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த இவரது சீக்கிய மெய்க்காப்பாளர்களால் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். 1980ஆம் ஆண்டில் ஜர்னல் சிங் பிந்திரன்வாலே தலைமையிலான ஒரு குழு பஞ்சாபில் காலிஸ்தான் என்ற தனி சீக்கிய நாட்டை அமைக்க வேண்டும் என்று கோரி வந்தது. இவர்களது இயக்கம் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டது. இந்த பிரிவினைவாதிகள் சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயிலில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தனர். இது சட்டம் ஒழுங்கை கடுமையாக பாதித்தது. பிரிவினைவாதிகள் சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸ் பொற்கோயிலில் ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்ததற்கு பின்னால் பல முக்கிய காரணங்கள் இருந்தன. சீக்கியர்களுக்கு பொற்கோயில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது அவர்களின் ஆன்மீக மற்றும் அரசியல் அதிகாரத்தின் மையமாகவும் கருதப்படுகிறது. இதுபோன்ற ஒரு புனிதமான இடத்தை இராணுவம் தாக்கத் துணியாது என தீவிரவாதிகள் நம்பினர். ஜர்னல் சிங் பிந்திரன்வாலே மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்ற அச்சமும் இருந்தது. இதனால் தங்களை பாதுகாக்க ஒரு பாதுகாப்பான இடமாக பொற்கோயிலை பயன்படுத்தினர். பொற்கோயிலில் பதுங்கியிருப்பதன் மூலம் அரசு அத்துமீறி நுழைந்தால் அது சீக்கியர்களின் மத உணர்வுகளை பாதிக்கும் என்றும் அது தங்களுக்கு ஆதரவை திரட்ட உதவும் என்றும் அவர்கள் கருதினர். பொற்கோயிலின் ஒரு பகுதியான அகால் தக்த் சீக்கியர்களின் அரசியல் அதிகாரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த இடத்தை கைப்பற்றுவதன் மூலம் தங்கள் போராட்டத்திற்கு ஒரு வலிமையான தளத்தை உருவாக்க முடியும் என்று பிந்திரன்வாலே நினைத்தார். இந்த காரணங்களால் பொற்கோயில் ஒரு தற்காப்பு அரணாகவும் பிரிவினைவாத இயக்கத்தின் ஒரு முக்கிய அரசியல் மையமாகவும் பயன்படுத்தப்பட்டது. இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு பஞ்சாபில் நிலவி வந்த பிரிவினைவாதத்தையும் தீவிரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்தது. 1984ஆம் ஆண்டு ஜூன் 1 முதல் ஜூன் 8 வரை இந்திய இராணுவம் பொற்கோயிலை சுற்றி வளைத்து
உள்ளே இருந்த தீவிரவாதிகளை வெளியேற்றுவதற்காக தாக்குதல் நடத்தியது. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் பொற்கோயிலில் ஒளிந்திருந்த ஜர்னேல் சிங் பிந்திரன்வாலே மற்றும் அவரது ஆயுதமேந்திய ஆதரவாளர்களை கைது செய்வது அல்லது அழிப்பது. இராணுவ தாக்குதலில் பீரங்கிகள் மற்றும் கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் பொற்கோவிலின் முக்கிய கட்டிடமான அகால் தக்கத் பெரும் சேதமடைந்தது. இந்த தாக்குதலில் பிந்திரன்வாலே மற்றும் அவரது முக்கிய ஆதரவாளர்கள் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், தீவிரவாதிகள் மற்றும் இந்திய இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். பொற்கோயில் மீது இராணுவம் நடத்திய இந்த தாக்குதல் உலகெங்கிலும் உள்ள சீக்கியர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. இதை அவர்கள் தங்கள் மதத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதினர். 30 அக்டோபர் 1984 அன்று ஒரிசா தேர்தல் உரை முடிந்து அன்று இரவு டெல்லி திரும்பிய இந்திரா காந்தி மிகவும் சோர்வாக இருந்தார். அன்று இரவு அவர் உறக்கமின்றி தவித்தார். முன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சோனியா காந்தி ஆஸ்துமா மருந்து சாப்பிடுவதற்காக அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளியலறைக்குச் சென்றபோது இந்திரா காந்தி கண் விழித்திருந்தார் என்றும், இந்திரா காந்தி அவர்களும் தன்னைத் தொடர்ந்து குளியலறைக்குச் சென்று மருந்தை தேட உதவத் தொடங்கினார் என்றும், மீண்டும் உடல்நிலை மோசமடைந்தால் குரல் கொடு, நான் விழித்திருக்கிறேன் என்று கூறியதாகவும் சோனியா காந்தி தனது ராஜீவ் புத்தகத்தில் எழுதியுள்ளார். 31 அக்டோபர் 1984 அன்று காலை 7:30 இந்திரா காந்தி கருப்பு பட்டையுடன் கூடிய காவி நிற புடவை அணிந்து வழமையான பணிகளுக்கு தயாராக இருந்தார். அன்றைய தினம் அவரது முதல் சந்திப்பு பீட்டர் உஸ்தினோவுடன் இருந்தது. அவர் இந்திரா காந்தி பற்றிய ஒரு ஆவணப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார். பிற்பகலில் அவர் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் ஜேம்ஸ் கலாகன் மற்றும் மிசோரம் தலைவர் ஒருவரை சந்திக்க இருந்தார். மாலையில் அவர் பிரிட்டன் இளவரசி ஆனுக்கு விருந்து கொடுக்கவிருந்தார். காலை உணவுக்குப் பிறகு மேக்கப் மேன்கள் அவர் முகத்தில் பவுடர் மற்றும் ப்ரெஷர் தடவிக் கொண்டிருந்த போது அவருடைய மருத்துவர் கே. பி. மாத்தூர் வழமை போல அங்கு வந்தார். அப்போது மாத்தூர் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் அளவுக்கு அதிகமாக மேக்கப் போட்டு 80 வயதாகியும் இன்னும் கருமையான முடியுடன் இருப்பதாக கேலி செய்து பேசிக் கொண்டிருந்தார். பின்னர் காலை 9:10 இந்திரா காந்தி வெளியே வந்தபோது வெயில் அதிகமாக இருந்ததால் வெயிலில் இருந்து அவரை பாதுகாக்க நாராயண் சிங் என்ற பாதுகாவலர் அவருக்கு பக்கத்தில் கருப்பு கூடையுடன் நடந்து வந்தார். அவருக்கு சில படிகள் பின்னால் இந்திய அரசியல்வாதியும் இந்திரா காந்தியின் தனிச் செயலாளரும் அவரது நம்பிக்கைக்குரியவருமான கே. தவானும், அவருக்கு பின்னால் இந்திரா காந்தியின் தனிப்பட்ட ஊழியர் நாதராமும் வந்தனர். பின்னால் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வர் தயாள் இருந்தார். தவானுடன் பேசிக்கொண்டே அப்பர் சாலையை இணைக்கும் விக்கெட் கேட்டை இந்திரா காந்தி அடைந்தார். ஏமன் சென்றிருந்த குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங்குக்கு பிரிட்டன் இளவரசி ஆனுடனான விருந்தில் இந்திரா காந்தி கலந்து கொள்ளும் வகையில் பாலம் விமான நிலையத்தில் மாலை 7 மணிக்கு தரையிறங்க வேண்டுமென செய்தி அனுப்பியதாக இந்திரா காந்தியிடம் அவர் கூறிக்கொண்டிருந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பியான் சிங் தனது ரிவால்வரை எடுத்து இந்திரா காந்தியை நோக்கி திடீரென சுட்டான். தோட்டா அவரது வயிற்றில் தாக்கியது. இந்திரா காந்தி தனது முகத்தை பாதுகாக்க எண்ணி தனது வலது கையை உயர்த்தினார். ஆனால் பியான் சிங் நேருக்கு நேராக மேலும் 2 முறை சுட்டான். இந்த தோட்டாக்கள் அவரது பக்கவாட்டு, மார்பு மற்றும் இடுப்பில் நுழைந்தன. அங்கிருந்து 5 அடி தூரத்தில் தனது தாம்சன் தானியங்கி கார்பனுடன் நின்றிருந்த சத்வந்த் சிங் இந்திரா காந்தி விழுவதைக் கண்டு அதிர்ந்து செயலற்று நின்றிருந்தான். அப்போது பியான் அவரை நோக்கி சுடு சுடு என்று கத்தினார். சத்வந்த் உடனடியாக தனது தானியங்கி கார்பைனின் 25 தோட்டாக்களையும் இந்திரா காந்தியின் உடலுக்குள் பாய்ச்சினான். பியான் சிங்கின் முதல் துப்பாக்கிச் சூட்டில் இருந்து 25 வினாடிகள் கடந்தும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு படையினரிடமிருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. சத்வந்த் சுடும்போது பின்னால் இருந்த ராமேஸ்வர் தயாள் முன்னோக்கி ஓடத் தொடங்கினார். ஆனால் அவர் இந்திரா காந்தியை நெருங்கும் நேரத்தில் சத்வந்த் சுட்ட தோட்டாக்கள் அவரது தொடை மற்றும் காலில் தாக்கி அவர் அங்கேயே சுருண்டு விழுந்தார். இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதிய இந்தர் மல்ஹோத்ரா இந்திரா காந்தி மீது தாக்குதல் நடக்கலாம் என்று உளவுத்துறையினர் அச்சம் தெரிவித்ததாக கூறினார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்குப் பிறகு குண்டு துளைக்காத கவச ஆடையினை அணிய உளவுத்துறை அறிவுறுத்தியிருந்தும் அன்று ஏனோ இந்திரா காந்தி அதை அணிந்திருக்கவில்லை.
அனைத்து சீக்கிய பாதுகாப்பு பணியாளர்களையும் அவரது இல்லத்தில் இருந்து அகற்றுமாறு பரிந்துரை செய்து அனுப்பப்பட்டிருந்த கோப்பு இந்திரா காந்தி அவர்களைச் சென்றடைந்ததும், நாம் மதச்சார்பற்றவர்கள் இல்லையா என்று கோபத்துடன் 3 வார்த்தைகளை அதில் எழுதினார். அதன் பிறகு அவருக்கு அருகில் ஒரே இடத்தில் 2 சீக்கிய பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்படுவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டது. அக்டோபர் 31 அன்று சத்வந்த் சிங் தனக்கு வயிற்றில் வலி இருப்பதாகவும் கழிப்பறைக்கு அருகில் தனக்கு பணி வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அதனால் பியாந்த் மற்றும் சத்வந்த் இருவரும் ஒன்றாக நிறுத்தப்பட்டனர். இறுதியில் அவர்கள் இந்திரா காந்தியை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு பழிவாங்கினார்கள். முந்தைய நாள் ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தில் தான் கொல்லப்படலாம் என்று மக்களுக்கு உரை நிகழ்த்தியிருந்தார் இந்திரா காந்தி. ஆளுநர் பீஷம்பர்நாத் பாண்டே வன்முறையான மரணத்தைப் பற்றி குறிப்பிட்டு என்னை உலுக்கிவிட்டீர்கள் என்று கூறியபோது, இந்திரா காந்தி நேர்மையான மற்றும் உண்மையான விஷயங்களைத்தான் சொல்கிறேன் என்று பதிலளித்திருந்தார். சில நேரங்களில் விதி வார்த்தைகளாக மாறி நடக்கவிருப்பதைக் கட்டியம் கூறும் என்பார்கள். அது இந்திரா காந்தி வாழ்வில் உண்மையானது. இந்திரா காந்தியின் உதவியாளர்கள் அவரது சிதைந்த உடலைப் பார்த்து ஒருவருக்கொருவர் கட்டளையிடத் தொடங்கினர். என்ன சத்தம் என்று பார்ப்பதற்காக தினேஷ் குமார் பட் என்ற போலீஸ் அதிகாரி அப்பர் சாலையில் இருந்து வெளியே வந்தார். அதே நேரத்தில் பியாந்த் சிங் மற்றும் சத்வந்த் சிங் இருவரும் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டனர். பியாந்த் சிங், நாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம். இப்போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதைச் செய்யுங்கள் என்றான். அப்போது நாராயண் சிங் முன்னோக்கிப் பாய்ந்து பியாந்த் சிங்கை தரையில் சாய்த்தார். அடுத்த 6 நிமிடங்களில் இந்திய திபெத் எல்லைக் காவல் படையைச் சேர்ந்த தார்சம் சிங் ஜாம்பால், ராம் சரண் என்ற வீரர்கள் பியாந்த் சிங்கை சுட்டுக் கொன்றனர். சத்வந்த் சிங் இந்திரா காந்தியின் மற்ற பாதுகாவலர்களால் பலத்த காயங்களுடன் சிறைப்பிடிக்கப்பட்டான். 1989ஆம் ஆண்டு சத்வந்த் சிங்கும் உடன் குற்றவாளியான கெகர் சிங்கும் தூக்கிலிடப்பட்டனர். ஆம்புலன்ஸ் ஒன்று எப்போதும் அங்கே நின்று கொண்டிருக்கும். ஆனால் அன்று அதன் திரைவரைக் காணவில்லை. இதற்குள் இந்திராவின் அரசியல் ஆலோசகர் மாகன்லால் போத்தேதார் சத்தம் போட்டு காரை கொண்டு வரச் சொன்னார். இந்திரா காந்தியை R.K. தவான் மற்றும் பாதுகாவலர் தினேஷ் பட் ஆகியோர் மைதானத்தில் இருந்து அழைத்து வந்து வெள்ளை நிற அம்பாசிடர் காரின் பின் இருக்கையில் அமர வைத்தனர். தவான், போத்தேதார் மற்றும் டிரைவர் முன் இருக்கையில் அமர்ந்தனர். கார் நகரத் தொடங்கியதும் சோனியா காந்தி வெறுங்காலுடன் திரசின் கவனில் அம்மா அம்மா என்று அலறியபடி ஓடி வந்தார். இந்திரா காந்தியின் நிலையை பார்த்தும் அதே நிலையில் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இந்திரா காந்தியின் இரத்தம் தோய்ந்த தலையை தன் மடியில் கிடத்திக் கொண்டார். கார் மிக வேகமாக எய்ம்ஸ் நோக்கி நகர்ந்தது. 4 கிலோமீட்டர் பயணத்தின் போது யாரும் எதுவும் பேசவில்லை. சோனியாவின் கவுன் இந்திரா காந்தி அவர்களின் இரத்தத்தால் நனைந்திருந்தது. கார் காலை 9:32 எய்ம்ஸ் சென்றடைந்தது. இந்திரா காந்தியின் இரத்த வகையான O- போதுமான அளவு கையிருப்பில் இருந்தது. ஆனால் சப்தர்ஜன் சாலையில் இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்திரா காந்தி படுகாயமடைந்த நிலையில் கொண்டு வரப்படுகிறார் என்று யாரும் மருத்துவமனைக்கு தெரிவிக்கவில்லை. எமர்ஜென்சி வார்டு கேட்டை திறந்து இந்திரா காந்தியை காரிலிருந்து இறக்க 3 நிமிடங்கள் ஆனது. ஒரு ஸ்ட்ரெச்சர் கூட அப்போது அங்கு இல்லை. எப்படியோ சக்கரத்துடன் கூடிய ஒரு ஸ்ட்ரெச்சர் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவரை காரில் இருந்து இறக்கிய போது இந்திய பிரதமரை அந்த நிலையில் பார்த்து அங்கிருந்த மருத்துவர்கள் 1 நிமிடம் உறைந்து போனார்கள். அவர்கள் உடனடியாக எய்ம்ஸின் மூத்த இருதய நோய் நிபுணரை அழைத்து தகவல் தெரிவித்தனர். சில நிமிடங்களில் டாக்டர் குலேரியா, டாக்டர் எம் கபூர் மற்றும் டாக்டர் எஸ் பலராம் ஆகியோர் அங்கு வந்தனர். எலக்ட்ரோகார்டியோகிராம் இந்திரா காந்தியின் இதயத்தின் சிறிய அசைவைக் காட்டியது. ஆனால் துடிப்பு இல்லை. அவரது கண் இமைகள் திறந்திருந்தன. ஆக்சிஜன் நுரையீரலை அடைந்து மூளையை உயிர்ப்புடன் வைத்திருக்க ஒரு மருத்துவர் அவரது வாய் வழியாக ஒரு குழாயை அவரது மூச்சுக் குழாயில் செருகினார். அவருக்கு 80 பாட்டில் இரத்தம் செலுத்தப்பட்டது. இது அவரது உடலின் சாதாரண இரத்த அளவை விட 5 மடங்கு அதிகமாகும். அவரது கல்லீரலின் வலது பக்கத்தில் தோட்டாக்கள் துளைத்திருப்பதையும், அவரது பெருங்குடலில் குறைந்தது 12 துளைகள் செய்யப்பட்டிருப்பதையும், சிறுகுடலும் கடுமையாக சேதமடைந்ததையும் மருத்துவர்கள் கவனித்தனர். தோட்டாக்கள் தாக்கியதில் அவரது நுரையீரல் ஒன்றும் சுடப்பட்டு முதுகுத்தண்டும் உடைந்திருந்தது. அவரது இதயம் மட்டும் அப்படியே இருந்தது.
டாக்டர் குலேரியா கூறுகிறார், இந்திரா காந்தி இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு அதை உறுதி செய்ய இசிஜி எடுத்தோம். பிறகு அங்கு இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சங்கரானந்திடம் நான் இப்போது என்ன செய்வது, இறந்துவிட்டதாக அறிவிக்க முடியுமா என்று கேட்டேன். அவர் வேண்டாம் என்றார். பிறகு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்றோம். மருத்துவர்கள் அவரது உடலை இதயம் மற்றும் நுரையீரல் இயந்திரத்துடன் இணைத்தனர். அது அவரது இரத்தத்தை சுத்தம் செய்யத் தொடங்கியது. இதன் காரணமாக அவரது இரத்த வெப்பநிலை 37 டிகிரியில் இருந்து 31 டிகிரிக்கு குறைந்தது. இந்திரா காந்தி இவ்வுலகை விட்டுச் சென்று விட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அப்போதும் அவர் எய்ம்ஸின் 8வது மாடியில் உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்திரா காந்தி தனது மெய்ப்பாதுகாவலர்களால் சுடப்பட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்குப் பிறகு பிற்பகல் 2:23 அவர் இறந்துவிட்டார் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அரசு சார்பு ஊடகங்கள் மாலை 6 மணி வரை அதை அறிவிக்கவில்லை. இந்திரா காந்தி சுடப்பட்டு 10 மணி நேரங்கழித்துதான் தூர்தர்ஷன் மாலை செய்தியில் அவர் இறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. பின்னர் டிடி தோக்ரா தலைமையிலான மருத்துவர் குழு இந்திரா காந்தியின் உடலை கூராய்வு செய்தது. இயந்திரத் துப்பாக்கி, சுழல் கைத்துப்பாக்கி என இருவிதமான ஆயுதங்களிலிருந்து அவரது உடலில் கிட்டத்தட்ட 30 குண்டுகள் தாக்கியுள்ளதாக கூராய்வு முடிவில் கூறப்பட்டது. கொலையாளிகள் அவரை நோக்கிச் சுட்ட 33 குண்டுகளில் 30 குண்டுகள் அவரை தாக்கியிருந்தன. 23 குண்டுகள் அவர் உடலை துளைத்து வெளியேறியிருந்தன. 7 குண்டுகள் அவர் உடலில் தங்கியிருந்தன. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளை அடையாளம் காண்பதற்காக தோக்ரா இந்திரா காந்தியின் உடலிலிருந்த குண்டுகளை வெளியே எடுத்தார். குண்டுகள் கொலையாளிகள் பயன்படுத்தியிருந்த ஆயுதங்களோடு ஒத்துப்போயின. இந்திரா காந்தி கொலை வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியமாக தோக்ரா சேர்க்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார். நவம்பர் 1 அன்று அவரது உடல் ஒரு பேரங்கி வண்டியில் தில்லி தெருக்களின் வழியே தீன்மூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நவம்பர் 3 அன்று அவரது உடல் ராஜ்காட்டுக்கு அருகே தகனம் செய்யப்பட்டது. அவரது மூத்த மகனான ராஜீவ் காந்தி அவருக்கு இறுதிக்கடன்களைச் செய்தார்.